கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை நாம் தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அந்த 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கோ எழுதியிருக்கிறபடி 9வது வசனம் முதல்ல எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், தேவனிடத்தில் அதாவது அன்பு கூறுகிறவர்கள் என்று அவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் எப்பேற்பட்ட மகிமையாக இருக்கிறது என்பதை தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஆனால் அவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு ஆழம். இதில் வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நமக்கு தேவன் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால்தான் நம்ம வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது நாம் கண்டிப்பாக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த ரகசியம், இந்த மறைபொருள் எல்லாருக்கும் வெளிப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவன் நமக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த வெளிப்பாடு பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல மனமகிழ்ச்சி, அதாவது உள்ளத்துக்குள்ள ஒரு கம்பீர சத்தம் இருக்கும். அவங்க எப்பொழுதுமே சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு மகிமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மகிமையை வெளிப்பாடை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாத ஒரு மனமகிழ்ச்சி அங்கே இருக்கும். இது நல்லா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷம்தான் இன்றைக்கி பிரச்சனை. ஏன்னா ஏதேனில் ஆதியில் சத்துரு செய்த ஒரு பயங்கரம் என்னன்னா, இந்த சந்தோஷத்தை எடுத்து போட்டுட்டான். இப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ ஏதேனில் ஆதாம் ஏவாள் தேவனோடு உறவாடி கொண்டிருந்த போது அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, எங்களுக்காக என் தகப்பன் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய வெளிச்சம் இருந்தது. அதனால் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. என்னைக்கு தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை விற்றுவிட்டு மனுஷன் மரணத்துக்குள்ளே வந்து விட்டானோ, அன்றைக்கே மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் வந்து விட்டது. அந்த பயம்தான் அவனுக்கு மரணமாக இருக்கிறது. அப்போ தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் போயிருச்சு. மனிதனுக்குள்ளே இந்த வெளிச்சம் இல்லாததுனால அடுத்தது நமக்கு என்ன நடக்கும், அடுத்தது என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் தெரியலையே, யார்கிட்ட போவேன், என்ன நடக்கும் தெரியலையேன்னு சொல்லி ஒரு பயத்துக்குள்ளே மனிதன் வந்து விட்டான். ஆனால் தேவன் இரக்கமுள்ளவர். அவர் தம்முடைய ஜனத்தை தள்ளிவிடவில்லை. அவர் அந்த மனிதனுக்கு மறுபடியுமாக அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நல்லா கவனிங்க. இன்றைக்கி சபைகளில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதல், அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த அவரால் நமக்கு கிடைக்கிற இந்த நற்பலன்களை இன்றைக்கி சபை அறிய தவறிவிட்டது. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்து நம்மை மீட்டெடுத்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி நம்முடைய சோதனைகள், நம் பட்ட வேதனைகள் என எல்லாவற்றையும் கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இப்போ அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், வேறொரு தேற்றரவாளன் அப்படின்னு சொல்கிறார். வேறொரு தேற்றரவாளன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் அவதாரம் எடுத்து எல்லாவற்றையும் செய்து முடித்து சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினாரோ, அந்த ரட்சிப்பை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினாரோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வருகையை அவருடைய வருகையை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆதியிலே மனிதன் இழந்துவிட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த நம்பிக்கை. இன்றைக்கி சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு போராட்டத்தில், பிரச்சனையில், மனசுக்குள்ள பயத்தோட, திகிலோட வெளியே இருப்பாங்க. ஆனால் அவர்கள் சபைக்குள்ளே வந்ததுமே அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுத்து போட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு தெய்வீக சந்தோஷத்தை அவர்கள் பெற்றிருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை நம்முடைய ஆவியில் கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷம் எப்பேற்பட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய முதலாம் வருகை அவர் வந்து நமக்காக யாவையை செய்து முடித்துவிட்டு போனாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை நாம் நன்கு அறிந்து அவரோடு கூட நல்ல உறவில் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உறவில் இருக்க வேண்டும். இப்போ பொதுவாக வந்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோமா, அல்லது பரிசுத்த ஆவினா என்ன, பரிசுத்த ஆவியானவர்னா என்ன என்பதை குறித்து நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு அதை பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி, இது ரெண்டுத்துக்கு நல்ல டிஃப்ரெண்ட் வேணும். பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர் தமது ஆவியினாலே, ஏன்னா தேவன் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். ஆக பரிசுத்த ஆவி என்பது வரங்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய மனசுக்குள்ள சந்தோஷத்தை விதைக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பொக்கிஷங்கள், நாம் பெற்றிருக்கிற நன்மைகள், தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை எல்லாம் நம்முடைய மனசுக்குள்ள வந்து சொல்லி நம்முடைய மனசுக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நமக்குள்ள அந்த சந்தோஷம் எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நல்லவர். தம் பிள்ளைகளுக்கு தன் தகப்பன் செய்வது எப்படி பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியாதோ, அப்பா நமக்கு செய்கிற நன்மைகள் எல்லாம் அப்பாவுடைய சிந்தனைகள்லாம் மிக பெருசாக இருக்கும். அதே மாதிரி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்பவைகளை அநேக பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியல. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைங்க பெருசாகிட்ட பிற்பாடு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எனக்காக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாருன்னு சொல்லி, எப்படி ஒரு பெரிய வளர்ந்த பிள்ளை எப்படி அப்பாவுடைய அன்பை புரிந்து கொள்வார்களோ அதே மாதிரி தான் நாம் கூட நம்முடைய தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள், நமக்காக செய்து வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் வளர 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 திடமான ஆகாரத்தை நாம் புசிக்கும்போது அப்பாவுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறான், அவன் தேவனுடைய நீதியின் வசனங்களில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். ஆனால் வளர்ந்த பிள்ளை நல்ல திடமான ஆகாரத்தை புசிக்கிறவன் அப்பாவுடைய அன்பை, என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் எப்பேற்பட்ட நன்மையாக இருக்குது என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். இப்போ சொல்கிறேன், ஏசப்பாவுக்குள்ளே வந்ததுமே ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்து, உனக்காக இயேசு கிறிஸ்து யாவையும் விலைக்கிரயமாக செய்து முடித்து விட்டார், நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்ல, நீ கலங்க தேவையில்லை, உனக்காக எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு சுகம், எவ்வளவு சமாதானம் உனக்காக தேவன் வைத்திருக்கிறார், கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆமேனா? அவர் நம்பிக்கையின் தேவன். அந்த நம்பிக்கையை நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு நிருபத்தில் அவர் நம்பிக்கையின் தேவன், விசுவாச சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்பதை குறித்து ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய பலம். நம்ம நம்பிக்கையை இழந்து, ஆண்டவரே நான் வாழ்வேனா, என் குடும்பம் வாழுமா, எனக்கு நான் சந்தோஷமாக இருப்பேனா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை என்னாகும் தெரியலன்னு சொல்லி கலங்கின அந்த நேரத்தில்
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நம்முடைய ஆவி முறியும், ஆவி முறிஞ்சு எப்படி ஆவி முறியும், எப்படி மனசுக்குள்ள வலிகள் வரும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். இப்போது மனுஷனுடைய பலவீனத்தை அவன் ஆவி தாங்கும், ஆனால் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்ன்றாரு. அப்போ அந்த ஆவியினுடைய அந்த பலம் இல்லாமல் அந்த ஆவியில் ஒரு முறிவு ஏற்படும் போது பரிசுத்த ஆவியின் பலம், ஆமென் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பலம், உன் தேவன் உன் மேல அன்பு கூர்ந்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நீ பார். நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனக்கண்களை திறந்து வைத்து நீ பார். அந்த பலத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏதேனிலே மூடின அந்த மனக்கண், அங்கே பவுல் சொல்லும்போது அந்த அந்த வஞ்சகத்தின் ஆவி ஏவாளுடைய மனதை குருடாக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குருடாக்கப்பட்ட அந்த ஆவியை திறக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த கண்ணு திறப்பதற்கு ஒரு பலம் தேவை. உனக்காக உன் தேவன் உன்மேல அன்பு கூர்ந்து உனக்காக தேவன் வைத்திருக்கிற, உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையை கண் காணலை. நல்லா கவனிக்கணும், மற்றவர்களுடைய கண் காணலை, தேவனை அறியாத ஜனங்களுடைய அந்த அந்த இருதயத்தில் தோன்றலை, அவருடைய செவியில் கேட்கலை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்ணை முதல்ல நம்முடைய ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸ் ஓப்பன் அங்கே நடக்கிறது. அடுத்தது விருத்த சேதனம் உள்ள காது, அவைகளில் அவர் பேசுகிறார், நம்ம கூட பேசுகிறார். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், நீ சாதாரண ஆள் அல்ல, நீ சாதாரண ஆள் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எப்பேற்பட்ட மகிமை என்று தேவன் நம்மோடு உறவாடி அந்த கண்ணை திறக்கிறாரு, காதை திறக்கிறாரு, மனிதனுடைய இருதயத்தை திறக்கிறாரு. திறந்து எல்லாவற்றிலும் அந்த தேவனுடைய அந்த அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே தேவ அன்பினாலே ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அதை நாம் தியானம் செய்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தில் தான் இவைகள் எல்லாம் நாம் அறிந்து கொண்டு நம்பிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய மனுஷன் நிலையில்லாத வாழ்க்கை, நல்லா கவனிங்க, நிலையில்லாத வாழ்க்கை. அடுத்தது நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வினாடி நமக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரியாது இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் மாம்ச வாழ்க்கை. ஆக அதில் நம்பிக்கை இல்லாமல் மனுஷன் அநேக வேளைகளை சோர்ந்து போகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு என்ன பெருகுதான், நம்பிக்கை பெருகும்படிக்கு. சந்தோஷம் கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு எந்த சூழ்நிலையுமே எடுத்து போடவே முடியாது. ஒருவேளை வேறொரு பிரச்சனையில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சலசலப்பு ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பலமாய் கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை பெருக பண்ணுகிறாராம். பெருகுதாம், நம்பிக்கை துவங்குவது அல்ல, அந்த நம்பிக்கை பெருகுகிறது என்று இங்கே நமக்கு தேவன் சொல்லுகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகிறது. எதை குறித்தும் கலங்காத. கடன் பிரச்சனையா, அப்போ மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிரச்சனை வரும். அல்லது உடம்புல வியாதியா, நம்பிக்கை குலையும். இப்போ டாக்டருங்கெல்லாம் கைவிடப்பட்டு எல்லா வைத்தியத்தையும் போய் பண்ணியும் அந்த நம்பிக்கை குறையும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்முடைய மன கண்களை திறக்கிறார், நம்முடைய செவியில் அவர் பேசுகிறார், விருத்த சேதனம் உள்ள செவியாக மாற்றுகிறார், நம்முடைய இருதயத்தில் நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆக இதை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக கிரயம் செலுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக கிரயம் செலுத்தியிருக்கிறார் அப்படின்னா என்னது? உன் அக்கௌண்ட்டில் பல கோடிகள் இருக்கிறதுன்னு நீங்கள் நல்லா மாம்சத்தின்படியே புரிந்து கொள்ளுங்க. பல கோடி இருக்குது உன் அக்கௌண்ட்டில், தெரியுமா? நம்முடைய அக்கௌண்ட்டில் பல கோடி இருக்கிறது. இப்போ மாம்ச வாழ்க்கைக்கு இப்போ பணம் தான் இப்போ முக்கியமாக இருக்குது இல்லையா? ஏன்னா பணம் இருந்தால் தான் இந்த பூமியில் பொருட்களை வாங்கி நம்ம வாழ முடியும். அதை நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நமக்காக கிரயம் செலுத்தியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அங்கே கர்த்தர் வேதம் சொல்லுகிறது,
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா உங்களுக்காக கர்த்தர் கிரயம் செலுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் அக்கௌண்ட்டில் பல கோடி இருக்கிறது. உங்கள் கண்ணு பார்க்கல, உங்கள் செவிக்கு சொன்னாலும் புரியல, உங்கள் இருதயத்தில் தோன்றவில்லை. நீங்கள் பரிபூர்ண சமாதானத்தோட தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இந்த 3 காரியத்தை செய்கிறார். கண் திறக்கிறார், நம்முடைய செவியை திறக்கிறார், நம்முடைய இருதயத்தை திறக்கிறார், அதில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்பிக்கையின் சந்தோஷம் நமக்குள்ளே பெருகுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ திட நம்பிக்கை நமக்கு தேவன் அங்கே கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். அவரை நம்புங்க, எந்த சூழ்நிலை அவரை நம்புங்க. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு, ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாகும்படிக்கு தம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பி நமக்காக யாவையும் செய்து முடித்து நமக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அவரில் நாம் அன்பு கூறுகிறோம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம். நாம் தேவனில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், எல்லாம் தயாராக இருக்குது என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பெருக பண்ணி, நம்பிக்கையின் தேவன் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய ஆண்டவர் வெறும் வார்த்தையில் மாத்திரமல்ல, செய்கையிலும் அந்த காரியத்தை செயல்படுத்துகிறார். சத்துருவானவன் நமக்கு முன்பதாக வெள்ளம் போல நின்று நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை செய்வான். நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை கொடுப்பான், குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பான், போராட்டத்தை கொடுப்பான். பிள்ளைங்க கீழ்ப்படியாதபடிக்கு அந்த பிள்ளைங்களை சத்துரு வெள்ளம் போல அந்த பிள்ளைகளுக்கு பல நினைவுகளை கொடுத்து நடத்துவான். அதே மாதிரி சுற்றி சத்துருக்களை எழுப்புவான். சும்மா இருக்கும்போது திடீர்னு பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம எதிர்பார்க்காத பலவிதமான சூழ்நிலைகளை சத்துரு இதெல்லாம் கொண்டு போவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கும்படி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய இருதயத்தை எப்போதும் நிரப்புவார். அப்போனா என்ன அர்த்தம்? வீட்டில் பிரச்சனை இருக்குது, சந்தோஷமாக இருக்க முடியுமா? வீட்டில் பிரச்சனை இருக்குது, சந்தோஷமாக இருக்க முடியும். கடன் பிரச்சனை இருக்குது, சந்தோஷமாக இருக்க முடியுமா? நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்காக, சத்துருவானவன் வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக வெற்றி கொடியேற்றுகிறார், ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை நாம் யுத்தம் பண்ணி நம்மை கொண்டு இந்த காரியத்தை எல்லாம் செயல்படுத்தி நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், அதில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலத்தை கொடுத்து தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும்படியாய் நமக்காக அவர் என்ன செய்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் செயல்படுத்தி நமக்கு வெற்றி கொடியை ஏற்றும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த காரியத்தை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த சந்தோஷமும் இந்த சமாதானமும் உங்களை என்றென்றைக்கும் நிரம்பி இருக்கும். இந்த நிரம்புதலை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் நமக்கு தேவன் அதை தான் கொடுக்கிறார். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அந்த போதும் என்பது தான் செழிப்பு. ஆமெனா? போதும் என்கின்ற மனம் இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தில் நமக்கு கிடைப்பது. தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே சொல்கிறார்? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது உங்க இருதயத்தில் தேவன் தோன்ற பண்ணுகிறார். அதுதான் நம்முடைய இருதயத்தில் கண் காண்கிறது, காது கேட்கிறது, இருதயத்தில் நம்முடைய மனதில் தோன்றுகிறது. அப்பா போதும்பா, எனக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு நீங்கள் நான் ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே,
என் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சரீர சுகம், இந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம், என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு போதுமான அளவுக்கு கொடுத்துக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த காரியத்தை எல்லாம் நமக்கு செயல்படுத்துகிறவர். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தியை நமக்கு கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். மனசுக்குள்ள நல்ல சந்தோஷம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேரை பார்த்தீங்கன்னா நல்ல காசு பணம் வச்சுருப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பைத்தியக்கார மாதிரி பேசுவாங்க, பைத்தியம் மாதிரி சுற்றுவாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள சமாதானமே இருக்காது. ஏதோ ஒரு விரக்தி அவங்க வாழ்க்கையில் இருக்கும். காரணம், அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே காக்கப்படவில்லை. ஆக தேவன் நமக்கு தந்தருளின பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் அவர் கொடுக்கப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அந்த நம்முடைய மனதுக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுத்து நம்ம நிம்மதியாக வாழ வைப்பார். நம்ம தூங்குற மாதிரி உலகத்தில் எத்தனையோ பேர் தூங்காமல் இருப்பான் தெரியுமா? அவளுக்கு தூக்கமே இருக்காது. ஏன்னா மனதில் சமாதானம் தான் தூக்கம் வரும். ஏதோ ஒன்று அலைப்பாஞ்சிக்கினே இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இந்த மகிமையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக இந்த சந்தோஷத்தையும் இந்த சமாதானத்தையும் இந்த போதும் என்கின்ற இந்த செழிப்பான ஒரு வாழ்க்கையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறியவில்லை என்று யோவான் தம்முடைய நிருபத்தில் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த அன்பை உணர்ந்து கொண்டு அவரில் நாம் அன்பு கூறுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? போதும் என்கின்ற மனம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதுமானவராக இருக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்து எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடித்து வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் சொல்லும்போது நம்முடைய மனசுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் வருது. ஆக இந்த சந்தோஷத்தையும் இந்த சமாதானத்தையும் பெற்றவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஆமேனா? என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இன்றைக்கி நான் கடன்காரன் அல்ல. அந்த மனமகிழ்ச்சி இருக்கும், கடன் இருக்கும் ஒரு பக்கம். ஆனால் மனசுக்குள்ளே நான் கடன்காரெல்லாம் கிடையாது, என் பிதா எனக்கு சரியாக செஞ்சு முடிச்சிருவார். எனக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கும், எனக்கு சரீரத்தில் பலவீனம்லாம் கிடையாது. இப்போ இருக்குது, அது போயிடும். அது என் தேவன் ஆயத்தம் படித்து வைத்திருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைலாம் மாறிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு. அது எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க? தேவன் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம் என்பதுதான் அன்பின் இருதயம். இந்த அன்பு என்பது மற்றவர்களுக்காக வாழ்வது. அவர் நமக்காக இரக்கம் பாராட்டி நம்மேல் அன்பு வைத்து இவ்வளவு பெரிதான அன்பை அவர் கொடுத்திருக்கிறார். ஆக தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளே உலகத்தாருடைய கண், தேவனை அறியாதவர்களுடைய கண், அவருடைய செவி, அவருடைய இதயம் எல்லாம் மந்தமாக இருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய அன்பை அறிந்திருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய அன்பு! இந்த வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அன்பு நம்முடைய தேவனுடைய அன்பு. அது எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இது பயங்கரம் தெரியுமா? இது உலகம் அவர் அறியல, அவர் அன்பு அறியல. உங்களுக்கான எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பானவர்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கான எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலகம் அவரை அறியாதபடினால நம்மையும் அறியலையாம். அப்போ நம்மை அறியலைன்னு அர்த்தம்னா இவங்களுக்கு மாத்திரம் எப்படி இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் வந்தது? எப்படி இந்த சந்தோஷம்? இந்த உலகம்ன்றார் ஆண்டவர்.
இந்த உலகம் அவர் அறியல, ஆனால் நாம் அவர் அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் அவர் நம்மையும் அவர் இந்த உலகம் அறியலையாம், தேவனையும் அறியலையாம், நம்மையும் அறியலையாம். இப்போ நமக்குள் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கொடுக்கிறார். ஆக இந்த உலகம்னு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்குள்ள தேவனையும் அறியலை, நம்மையும் அறியலை. அப்போ என்ன அறியலை? இப்போ மறுபடியும் எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் அந்த 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து இப்போ 9-10 தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த அதை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவி அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர்னா என்ன? பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வரங்கள் நமக்குள்ளே செயல்படும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருப்பாரேயானால் தேவனுடைய வரங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவன் நம்மை பயன்படுத்துவார். இப்போ நல்லா பாட்டு பாடுவோம், நல்ல பிரசங்கம் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வரம். பரிசுத்த ஆவியினாலே நம்மை அவர் நிரப்பி அவர் நம்மை நடத்துகிறார். தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருக்கிறவர்களாக நம்மை வெளிப்படுத்தும். அதாவது கனி கொடுப்போம். பரிசுத்த ஆவி என்பது வரங்கள் செயல்படும். அது தேவனுடைய ராஜ்யத்துக்காக அந்த செயல்பாடுகள் பயன்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் நமக்குள்ளிருந்து வரங்களை பயன்படுத்தி தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மேல நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அப்படி நமக்குள் இருப்பாரேயானால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இந்த கனி கொடுத்தல் என்பதுன்னு ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும்னாக்கா நற்கிரியைகள், அதாவது சகோதர சிநேகம், அன்பு பாராட்டுவது. நல்லா கவனிக்கணும். முதலாவது தேவனுடைய அன்பு, தேவனுக்குள்ள மனித அன்பு. இந்த சமநிலை பிரமாணம், தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் மனிதனிடத்தில் அன்பு கூறுவதும் என்கின்ற இந்த சமநிலை பிரமாணம் தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது நடக்கிற ஒரு மாபெரும் அதிசயம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் அவர் ஆராய்ந்திருக்கிறாராம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவாரே ஆனால் அவர் நித்திய ஆவியானவர், அவர் என்றென்றைக்கும் நமக்குள் இருக்கிறவர், அவர் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காதவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நல்லா டிஃப்ரெண்ட்டாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஏன்னா இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ ஏதேனில் ஆதாம் பாவம் செய்ததும் அவனுடைய ஆவிக்குள்ள என்ன, ஆவி ஆத்மா, அந்த ஸ்லைடெலாம் போட்டு நான் காட்டினேன். ஆவி என்பது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, தேவனோடு உறவில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு மகிமை. அதுதான் நமக்குள்ள இருக்கிற மனித ஆவி. ஆத்மா என்பது தான் டிசிஷன் பவர், அதுதான் வந்து நமக்குள்ள தீர்மானிக்கக்கூடிய பவர் நமக்குள்ள இருக்கிறது. தேவன் நம்முடைய ஆத்மாவில் கொடுத்துக்கிறார். சரீரம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய சிருஷ்டிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. ஏதேனிலே மனிதன் பாவம் செய்ததும் அவனுடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள முடியலை. அவருடைய மனசாட்சி கரப்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் தேவன் மனிதனோடு மனசாட்சியில் அவர் இடைபடுகிறார். அவருடைய கிருபையினாலே தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நியாயாதிபதிகள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே செயல்படும். நான் சொல்றது புரியுதா? பரிசுத்த ஆவி வந்து அவர்களுக்குள்ளே செயல்படும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக அந்த வரங்கள், அந்த வல்லமை எல்லாம், இப்போ உதாரணத்துக்கு கிதியோனை பார்த்து சொல்லுவார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு, நீ போய் இந்த மீதியானிலே முறியடின்னு சொல்லி. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவங்க மேலே வந்து இறங்கினார் அப்படின்னு இருக்கும். ஏன்னா கிறிஸ்து இயேசு
அன்னைக்கு வரைக்கும் இரத்த சிந்தி மரிக்கவில்லை. கிறிஸ்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அங்கே வந்து நிற்கிறதுக்கு பரிசுத்தம் அவங்க ஆத்மாவில் இல்லை, அந்த அறிவில் கிறிஸ்துவை பற்றின வெளிச்சம் இல்லை. அதனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ண முடியாது. ஆமெனா? ஆனால் சரீரத்தில் அவர் என்ன பண்ணணும்னா பலத்தை, இப்போ சிம்சோன், இப்போ கிதியோன், அப்புறம் எப்தா, இவங்க மேலாம் ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்றது வந்து அந்த காரியத்தை செய்து முடித்து அந்த ஆவியின் வரங்களினாலே அந்தந்த நேரத்துக்கு ஏற்றாறு போல அந்த வரங்கள் செயல்பட்டு யுத்தம் பண்ணி முடிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது மாபெரும் தேவனுடைய நோக்கம். அவர்களும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் செயல்படுகிற அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளே. கரங்கள் திரு ஆமென் சொல்லாமா? அன்பாய் சொல்லுகிறேன், சபையில் வரங்கள் செயல்படணும். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சபையில் செயல்படுத்துவார். இந்த வரங்கள் செயல்பட்டு தேவ ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். இப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த போது அந்த மேல் வீட்டு அறையில் அந்த அறை கதவு பூட்டி இருக்கும்போது அவர் நடுவிலே வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் நான் ஏற்கனவே பல முறை காட்டியிருக்கிறேன், நீங்கள் அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக காட்ட போகிறேன். இப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார்? ஒரு மனிதனுக்குள்ளே வரங்கள் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்வது. ஆமெனா? வரங்கள் செயல்படும் போது பரலோக ராஜ்யத்தினுடைய வேலைக்காரர்களாக நம்முடைய எஜமானுக்கு நாம் வேலை செய்கிற அந்த வரங்கள் செயல்படுவது. ஆனால் கனி கொடுத்தல் என்பது இவன் பரலோக வாசி என்பதை காண்பிப்பது. ஆமெனா? இவன் தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிப்பது கனி. அதுதான் டிஃப்ரெண்ட். ஆமெனா? இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய வரங்களை வச்சுக்கினே என்ன பண்ணோம், நாங்கள் பரலோகம் போயிடுவோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக என்ன சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. வரங்கள் நாம் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் தேவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நாம் தேவனுடைய சமூகத்துக்கு என்று நல்லா பயன்படுத்த வேண்டும். இது ரெண்டும் கரெக்டாக நமக்குள்ளே பேலன்ஸ் பண்ணணும். தேவன் கொடுத்த வரங்களை போட்டு மூடி வைக்கக்கூடாது. நமக்கு என்னென்ன வரங்கள் கொடுத்துருக்கிறாரோ அந்த வரங்களை பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களுக்கு தேவனை அறிகிற அறிவை கொடுக்க வேண்டும். தேவனுடைய அந்த அறிவு, தேவனை பற்றின அறிவை கொடுத்து கர்த்தரண்டையில் அவர்களை ஈர்க்க வேண்டும். ஆனால் தேவனுடைய அன்பு எதில் இருக்கிறது என்றால், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணி தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த பலம் இருக்கும். அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என் சகோதரனுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நற்கிரியைகள். அதுதான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தா, குடும்பத்தில் முதல்ல அன்பை வெளிப்படுத்துவோம், சபையில் அன்பு வெளிப்படும். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதல். அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவார். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் என்ன பண்ணுவார்னா, நம்முடைய ஆவியினுடைய பலமாய் வந்து நிற்பார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்த வசந்த வாசிக்க போலாம். ரோமர் 8:15-14. மேலும் எவர்கள் தேவனுடைய எந்த வசனம் அது? 8:14 வாசி. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய புத்திரனை யாரு? அன்பு கூறுகிறவர்கள், தேவனில் அன்பு கூறுகிறவர்கள். இவர்கள்தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அந்த சரீரத்தில் வந்து வாசமாக இருப்பார். ஆமெனா? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று செயல்படுகிறவர்கள் வரங்கள் செயல்படும். அவர்களும் தேவன் அவர்கள் மேலே இரக்கம் வைத்து, ஏன்னா அந்த தேவ ராஜ்யத்துக்காக தேவனை அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி அபிஷேகிக்கிறார், வரங்களினாலே நிரப்புகிறார். அப்போ தேவன் நமக்கு என்ன செய்றார்னா,
தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பிலே நம்மை நடத்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், தேவனுடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வேலை செய்கிற அந்த மகிமை எல்லாம் இருக்காங்க. எப்போவுமே சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஏன்னா என் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினை வைத்திருக்கிறது எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு அவர்களை கண்டிருக்கிறது. அவருடைய காதலை துணித்து கொண்டே இருக்கிறது. அந்த மகிமை அவருடைய இருதயத்தில் மகிழ்ச்சியாய் பரிபூர்ணமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பலமாக அவர் இருக்கிறார். இவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதுதான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நல்லா கவனிங்க, தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. வந்து தங்கிட்டாரு. எல்லா கரங்களை தெரியாமல் சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுவோம். இப்போ சில வேளைகளில் தனிப்பட்ட ரீதியில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம், அல்லது சபையில் இருக்கும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆனால் தேவன் இந்த இடத்துல தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பியிருக்கிறாரான்னு சொல்லி அந்த ஆவியை பகுத்தறிகிற ஒரு வரம் நமக்கு வேண்டும். அப்போ இது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலயத்தில் அந்த சரீரத்தில் தங்கி இருப்பார். பயங்கரமான சோதனை எல்லாம் வரும். அந்த சோதனை எல்லாவற்றிலும் இருந்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியில் நல்ல பலத்தை கொடுத்து வல்லமையாக நடத்துவார். அப்போது உங்கள் சரீரமானது நீங்கள் யாராலே பெற்றீங்க? தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும், இதுதான் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது என்கின்ற அந்த மன மகிழ்ச்சியில தங்கள் சுயசித்தம் செய்யாமல், ஆமென், இந்த மாம்சத்தினுடைய அந்த 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 மாம்ச எண்ணங்கள், அந்த மாம்சத்தினுடைய அந்த சுயசித்தம் செய்யாமல், அந்த சுயத்துக்கு செத்தவர்களாக, நான் என்னுடையவன் அல்ல, என் தேவன் எனக்குள்ளே வாசம் இருக்கு. இதுதான் உள்ளும் புறம்பும். என் தேவன் எனக்குள்ளே வாசம் இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் இருக்கிறார். நான் என்னுடையவன் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, என்னுடையவன் அல்ல. இதுதான் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற மாபெரும் சந்தோஷத்தை, தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அவ்வளவு பெரிய மகிமையை, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தியிருக்கிறதை கண்ட கண், கேட்ட காது, இருதயத்தில் தோன்றி இருக்கிற இந்த மகிமை. ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆவியின் கனி வெளிப்படும். என்ன வெளிப்படும்? ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனியை கொடுத்தவர்கள் தான் தேவனுடைய மகிமையில் பிரவேசித்து தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். இப்போ உலகம் அவரை அறியவில்லை, அதனால் நம்மையும் அறியவில்லை என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார் இல்லையா? ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும். பாருங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களான்றார் இல்லையா? அப்போ இங்கே என்ன நடக்கும்னா, மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் நம்ம ஜெயங்கொண்டு நமக்குள்ளிருந்து ஆவியின் கனி வெளிப்படும். அதுதான் அந்த கலாத்தியரில் அந்த 2 டிஃபரெண்ட்டையும் காட்டுறாரு. இந்த சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டவங்க என்ன செய்வாங்க? இந்த சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, நல்ல ஆவியின் கனியை கொடுப்பாங்க. இந்த டிஃபரெண்ட்டை திருப்பி கொள்ளுங்க. போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. அதில் 16வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம், என் பிதா, என் பிதாவின் சமூகம், அவர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற
என் தேவன் எனக்கு கொடுத்திருந்த மகிமை, இந்த வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் நல்லா பலப்படுத்தி நம்பிக்கையை பெருக பண்ணுவார். அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நடத்துவது. நான் என் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டோம். ஆக்சுவலாக நம்ம பேசிக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மனிதன் இச்சையின் மனிதன். இதை தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் மனுஷன் எப்படிப்பட்டவன்னா இச்சையின் மனிதன். ஆனால் தேவன் நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சரீர மீட்பு, ஆத்தும மீட்பு நமக்குள்ள, முதலாவது இந்த ஆத்தும மீட்பு நமக்குள்ள வந்தால் தான் மகிமையாய் பரிபூர்ணமாய் நம்முடைய சரீர மீட்பு நமக்கு உண்டாகும். ஆக இந்த ஆத்தும மீட்பு என்பது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும்னா, இந்த மாம்ச இச்சைகள்லாம் நடக்குது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. முன்னாடி நாம் நம்முடையவர்களாக இருந்தோம். அப்போ தேவனை அறியாமல் மாம்ச இச்சையை நிறைவேற்றினோம். ஆனால் இன்றைக்கு உள்ளும் புறம்புமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படுகிறார். நமக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷம்தான் தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் சந்தோஷம். தொடர்ந்து வாசிங்க, இந்த டிஃபரெண்டா பார்க்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த போராட்டம் தான் மனிதனுக்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் போராட்டம். மனசு ஒன்று சொல்லும், மாம்சம் ஒன்று சொல்லும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக அறிந்து கொள்ள முடியாமல், என்னது பேசுதுன்னு தெரியாமல் நம்முடைய ஆத்துமா அப்படியே கலங்கி நம்முடைய ஆவி அப்படியே நொறுங்கும். நம்முடைய மனம் என்ன பண்ணோன்னா, மனசாட்சியில் என்ன பண்ணோன்னா, தேவனுக்கு பயந்து இந்த காரியத்தை பொறுமையாக, அவருக்கு பொறுமையாக இந்த காரியத்தை செய்யணும். ஆனால் மாம்சம் என்ன பண்ணால் அவசரப்படும். ஏன்னா மாம்சம் காலத்துக்கு உட்பட்டு காலத்துக்குள்ளே செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரத்துக்குள்ளே போயிடும். அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில போராடி கொண்டிருக்கிற இவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். சபையில் இருக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல உறவாடி ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நடத்தப்படுவதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் காலையில் எழுந்ததும் நல்லா ஸ்பிரிட்டில், இப்போ கொஞ்சம் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ நம்முடைய வெதர்லாம் வேறு மாதிரி இருக்குது, இப்போ பனி மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இறங்கி பயங்கரமாக வேர்வை தண்ணி நமக்குள்ளே வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். இவங்க தான் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த சந்தோஷத்தை கண்டவர்கள், இருதயத்திலே உணர்ந்தவர்கள், செவியிலே அதை அறிந்தவர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த போராட்டத்தை ஜெயிச்சு நல்ல பொறுமையாக, இந்த பொறுமை என்பது கிறிஸ்துவின் பொறுமை. அந்த பொறுமையாக தேவரீர் உமக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, பதற்றமே இருக்காது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவர். யோபு சொல்வார் இல்லையா, தேவரீர் எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுவீர். ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பதற்றம் வருது அப்படின்னா, காலையில் இந்த ஆவியானவருக்கு நாம் செவி கொடுப்பது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாய் சமாதானமாய், இந்த சந்தோஷமும் சமாதானமாக இருப்பத்தான் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் உலகம் அவர் அறியலை, அவரை அறியாத நம்மையும் அறியவில்லை. நாங்கள் எப்போதுமே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறவர்கள். நல்லா கவனிங்க, இதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்குங்க. நீங்கள் டெய்லிக்கு நல்லா இதை பயிற்சி எடுங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதை கொஞ்சம் சொல்லித்தரேன் பாருங்கள். அப்படியே காலையில் எழுந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம், இந்த நம்முடைய சரீரத்தில் என்னென்னலாம் பாவம் செய்திருக்கிறோம், பேசிக்காக பிகினிங்காக சொல்லித்தரேன். இவ்வளோ பாவத்தை நான் செய்திருக்கிறேன்னு ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் ஏசப்பா, என்னை இப்படி சிலுவையின் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டீரேன்னு சொல்லி அப்படியே சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, நல்ல ஆவியில் மனசில் நல்ல அந்த ஒரு தேவ பிரசன்னம் இறங்கும். அவர் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த, இது பிகினிங்காக நான் சொல்கிறேன், நீங்கள் போக போக வளரும்போது பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்போ ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும், நம்ம மனசுக்குள்ள பயம் எல்லாம் போயிடும்.
ஏன்னா பயம்தான் தேவனையும் நம்மையை விட்டு பிரித்தது. அப்படி ஆவியில் நிறைந்து கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற என் தேவன் என் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய மீட்பின் திட்டத்தில் என்னை வைத்து எனக்காக அவருடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றின. நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்காக என் தேவன் வைத்த அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றின அந்த மீட்பை நம்முடைய சிந்தனையில் வைத்து கொஞ்ச நேரம் நல்லா எல்லாத்தையும் மெய் மறந்து அந்த மீட்பின் திட்டத்தை நம்முடைய மனசுக்குள்ளே கொண்டு வந்தோம்னாவே இந்த போராட்டத்திலிருந்து நீங்களாகி சந்தோஷமும் சமாதானம் நமக்குள்ள நிலைத்திருக்கும். இதான் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்முடைய மணவாளனாகி இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த யாவையும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மை பலப்படுத்த முடியும். அப்போது ஏன் இன்னைக்கு நம்ம பாவத்தில் விழுந்துடுறோம்? ஏன் நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதை செஞ்சிடறோம். பிரதர் ஜெபம் பண்ணிங்களா? ஏன் இந்த மாதிரி மாட்டிக்கினீங்க? ஜெபம் பண்ணனே சிஸ்டர், ஜெபம் செஞ்சனே, பைபிள் வாசிச்சேனே. இப்போ டிஃப்ரெண்ட்டு புரியுதா? என்ன பண்ணுவாங்க? நேராக போவாங்க, சோதனம் அறத்தூக்கம் இருக்கும், சோதனம் ஆண்டவரே அப்படின்ட்டு கண்ணை திறந்து கடிகாரத்தை பார்த்துக்கின்னு 1 மணி நேரம் ஜெபிக்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு நல்லா தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடணும், ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும், எல்லாம் நடக்கணும். அதில் குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிடமாவது பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து இந்த பயிற்சி இன்னைக்கு இல்லை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சபையில் எல்லாருக்குமே தெரியும், சபையில் ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆவியில் நிரம்புவாங்க. அப்படியே ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எது புதிய ஏற்பட்ட சபை இயங்காது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் வரங்கள்லாம் நல்லா தட்டி எழும்பும். அப்படி ஆவியில் நிறைந்த ஜெபம் பண்ணும்போது வியாதி எல்லாம் பிச்சின்னு ஓடி போயிடும். நல்லா கையை தட்டி நல்லா ஆண்டவர் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஆவியில் நிரம்புவாங்க. ஆவியில் நிரம்புற அந்நிய பாஷையின் அடையாளத்தோட நல்ல ஆவியில் நிரம்புற அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. சுத்தமாக இல்லை நான் சொல்லலை. இன்றைக்கும் ஆவியில் நிரம்புகிற ஆவிக்குரியவர்களை நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்றதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் உபவாசித்து ஆவியில் நிறைந்து ஜெபித்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள்னு சொல்லுவார். ஏன்னா அப்போஸ்தலர் காலத்தில் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அந்த ஒரு ஆராதனை இருந்துச்சு. இப்போ நம்ம சபையில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்புங்கன்னா தெரியல. நிறைய பேருக்கு அந்த பயிற்சியே இல்லை. கண்ணை திறந்துக்கின்னு சுற்றி பார்த்துக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடியிருக்கிற அந்த வேலையில் நான் ரொம்ப பிரயாசப்படுவேன். யாருக்கும் அந்த அனுபவம் இல்லாததுனால நம்மளும் சொல்லி கொடுத்தாலும் அது புதுசாக வந்தவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியல. கர்த்தருக்கு சித்தமானால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே எப்படி நிறைந்து ஜெபிக்கிறது என்பதை குறித்து நம்ம நிறைய தியானிக்க வேண்டியிருக்கிறது, சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த 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 போராட்டம் என்பது தான் ஏதேனிலே உண்டாச்சு. தேவன் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை சமாதானமாய் சந்தோஷமாய் தேவன் எனக்காக எவ்வளோ பெரிய மகிமை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் தேவன் நமக்காக சம்பாதித்து வைத்திருந்த நம்பிக்கை பெருகும். மனதுக்குள்ளே போராட்டமே இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, இப்போ நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், வந்திருக்கிற நீங்கள் தினமும் பயிற்சி எடுங்க. எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷமாவது தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஏன்னா இது 1 நாள் 2 நாளில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. நம்முடைய மனம் அவ்வளோ பொல்லாதது. எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அது அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. அப்போ என்ன பிரச்சனைன்னா, ஏன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காலைல ஜெபம் பண்ணோமே, நல்லா பைபிள் வாசித்தோமே, ஆண்டவருக்குள்ளே நல்லா தானே இருந்தோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் ஏன் இதில் விழுந்தேன், இதை செய்யக்கூடாதே, இது செய்திருக்கக்கூடாதே, நான் ஏன் அவசரப்பட்டேன், இப்படியெல்லாம் போட்டு மனசில் பல போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மங்கிடும். அதுக்கு எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் இல்லாதது தான். இந்த போராட்டத்திலேயே டிசிஷன் எடுப்பாங்க, போராட்டத்திலேயே இந்த முடிவெடுப்பாங்க. தீர்மானிக்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம தேவ சாயலும் தேவ ரூபமாக இருக்கிறோம். அப்போது
இந்த இடத்துல வந்து இந்த ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடுகிற இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றி விடுகிறோம். இதை செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறோம் ஒரு ஸ்டேஜில், பைபிள் வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போதெல்லாம். ஆனால் எப்போ வந்து நம்முடைய மனசுக்குள்ள போராட்டம் இருக்கும் அப்படின்னா, எப்போ நம்ம மாம்ச இச்சையை நிறைவேற்றிருக்கிறோமோ அப்போ கண்ணீர், கவலை, வேதனை எல்லாம் உள்ளே வரும். எல்லா பிரச்சனையும் வந்து தேவன் என்ன செய்வார்னா, மாம்ச இச்சையை எங்கேயோ இடத்துல நிறைவேற்றிட்டு இருப்போம். இப்போ தேவனே என்ன செய்வார்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்கிறதுக்காக ஒரு சூறாவளி, ஒரு சில பிரச்சனைகளை அனுமதித்து சுத்திகரித்து அந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றுறதுக்கான பலனை அனுபவித்து கிளியர் பண்ணுவார். நம்முடைய தேவன் நல்லவர், ஆமேனா, அவர் இரக்கம் உள்ளவர். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து தேவனை அறிகிற அறிவில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றிட்டுருப்போம். அப்போது அதுக்கு தேவன் என்ன செய்வார்னா, அந்த களிம்பு நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு போராட்டத்தை கொடுத்து, என்னடா இது நமக்கு ஏன் திடீர்னு நல்லா தானே போயிருந்துச்சு, அது ஏன் திடீர்னு சூறாவளிலாம் வருது அப்படிலாம் நம்ம வந்து நம்ம திகைக்கக்கூடாது. இப்போ தேவனே இதை அனுமதிப்பார். அப்போது மறுபடியும் அந்த 17 வசனத்தை சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இல்லையா? நம்ம என்ன செய்யணும் என்பதை தேவன் பார்க்கிறார். நம்முடைய செயல்பாடு தான் ஆராதனை, நம்முடைய அசைவு தான் ஆராதனை. அந்த ஸ்லைடெல்லாம், அந்த வைப்ரேட்லாம் போட்டு காட்டினேன், ஞாபகா? அந்த அசைவுகள், நம்முடைய சரீர அசைவுகள் தான் தேவனுக்கு ஆராதனை. நம்ம என்ன செய்யணும், அப்போ நம்ம என்ன செய்யணும் என்பதுக்கு முன்னாடி நம்ம என்ன அதை சிந்திக்கணும். சிந்தனை தான் செயல். அப்போ அந்த சிந்தனையில் போராட்டம் ஏற்படும். அப்போ ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று நமக்கு தேவன் சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னா முதல்ல அவருக்கு இடம் கொடுக்கணும். காலையில் வந்து அவருடைய அந்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தில் நாம் அங்கே ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருப்போமே, ஆனால் தேவன் நம்மை நடத்த வல்லமை உடையவர். அடுத்தது 18 வசனம், ஆவியினால் நடத்தப்படுகிறானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மீட்பு, அவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற மாபெரும் பொக்கிஷத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்தி அதையெல்லாம் நாம் அனுபவிக்கும்படியாய் நமக்காக ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் சரியாய் கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போது ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, இந்த நடத்தப்படுகிறது என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி வேலை செய்வார். தேவ சித்தம் அவர்களில் நிறைவேறும். ஆமென். அப்போ வரங்கள் என்பது பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆவியினாலே அவரை நிரப்பி தேவராஜ்யத்துக்காக செயல்படுத்துகிற ஒரு மகிமை. இப்போ என்ன பாருங்களா, மாம்சத்தின் கிரியை என்னென்ன பாரு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் இவங்க இதை செஞ்சிட்டாங்கன்னாவே மனசுக்குள்ள வலி நின்றும். நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுங்க. நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம். இந்த 17 இந்த கேரக்டர் இருக்குங்க. இது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் சொல்லி முடிக்கிறேன். திடீர்னு மனசு பாரமாயிருச்சுன்னு தெரில, திடீர்னு மனசு வலிக்குது, இதுதான் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 17 கேரக்டரில் ஏதோ ஒரு கேரக்டர் நமக்குள்ள வெளிப்பட்டுக்கினே இருக்கும். இதை கண்டுபிடிச்சி அழித்து நமக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போது இந்த கேரக்டர் வந்துருச்சுன்னாவே நமக்குள்ள போராட்டங்கள் ஆரம்பிக்கும். போராட்டம், வலிகள், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உள்ளே வந்து நம்ம மனசுக்குள்ள பாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்ல. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபையில் ஊழியம் செய்த நாட்களில் இதை சொல்லியிருக்கிறார்.
அதான் சொல்கிறேன், முன்ன சொன்னனே, அதை ஞாபகப்படுத்துகிறாரு. அப்போ இந்த கிரியைகள் நமக்குள்ளே வெளிப்படாமல் அந்த நாளில் இருக்கணும்னா முதல்ல தேவன் மேலே அன்பு கூர்ந்து காலையில் ஒவ்வொரு நாளும் அல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆவியில் நிறைகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார், நம்ம ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார், நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிபூர்ண நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போது தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் நல்லா கவனிக்க, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களே ஆனால் என்பது நடத்தப்படுது என்பது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துகிற அனுபவம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி நடத்தும் போது ஆவியின் கனியோ இது என்ன நடக்கும்னா இவங்க மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம் சமாதானம். இதை இவங்க செய்வாங்க பாருங்க. தவறுங்க நான் சொல்றேன், மாம்சத்தின் கிரியை செய்தாங்கன்னா அவங்களுக்கு வழிகள் இருக்கும். ஆனால் தேவனில் அன்பு கூர்ந்து தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் எவ்வளவு பெருசு என்பதை கண்டு கேட்டு இருதயத்தில் உணர்ந்தவர்களுக்கு ரெடியாக இருப்பாங்க இந்த ஆவியின் கனியை நிறைவேற்றுவதற்கு. இந்த ஆவியின் கனிதான் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் சொன்னது. இந்த கனி என்பது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வரங்கள் அல்ல. பயங்கரமான வரம் பெற்றவர்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய நிறைய வாழ்க்கையில் ஸ்லைடாக இருப்பாங்க, விழுந்து போயிருப்பாங்க, விழுந்து எழுந்து ஓடுவாங்க. வரங்கள் என்பது அந்தந்த நேரத்துக்கு தேவன் பயன்படுத்தி தேவராஜ்யத்துக்கு அவர்களை கொண்டு கர்த்தர் கட்டுவார். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களை தேவன் மகிமையாய் நடத்துவார். எப்படி? ஆவியின் கனியோ அன்பு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வந்துருச்சா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனை நடத்தப்படும் போது முதல்ல அந்த மனுஷனுக்குள்ள என்ன நடக்கும்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் அங்க பகையே இல்லை, இந்த போராட்டமே இல்லை. விரோதம் நம்ம மேல பார்த்தோம், ஒன்றோட ஒன்று செய்யாதபடிக்கு இச்சிக்குதுன்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனிகள் 9 அல்ல, ஆவியின் கனி, அவ்வளோதான். இந்த ஆவியின் கனியில், இந்த ஃப்ரூட்டில் என்னென்ன எசன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 9 எசன்ஸும் 1 by 1 இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. இந்த ஜீவனுள்ள வாழ்க்கையில் 4 ஜீவன்கள் இருக்கிறது, 4 பார்வை. இப்போ பார்த்தா அன்பு கூறணும் அப்படி தான் வச்சிங்களேன். எந்த மனுஷனையும் அன்பு கூறுறது என்பது அர்த்தம் அல்ல. 4 பார்வை பக்கம் தான் சியோனின் பார்வை. இது உலகம் அறியலை, அதை தான் ஊழியக்காரெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. தேவனால் நடத்தப்படுகிற சியோனுக்குரியவர்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சிக்க கொள்ள முடியாது. என்னடா இது, ஒரு இடத்துல போயிட்டு வேணான்றாரு, ஒரு இடத்துல செய்யின்றாரு, ஒரு இடத்துல செய்யாதேன்றாரு, ஒரு இடத்துல 4 பார்வை வந்துடும். இந்த ஆவியின் கனி என்பது எல்லா போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்துட்டு மனசுக்குள்ள ஒரு நல்ல சமாதானமும் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஸ்டாண்டர்டாக கொடுப்பார். அப்போது இந்த எந்த இடத்துல அன்பு தேவை, எந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கறது. கனி என்பது ஒரு மரம் கனி கொடுக்குது, தான் சாப்பிட்றதுக்கா மற்றவங்க சாப்பிட்றதுக்கா? மற்றவர்கள் சாப்பிட்றதுக்கு. இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்காக. மற்றவர்கள் புசிப்பார்கள், மற்றவர்களுடைய மனசு இளைப்பாரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களுடைய மனசு தேவன் சொல்லுவார். இப்போ உதாரணத்துக்கு தான தர்மம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு வச்சுக்கலாம். நம்மால் என்ன பண்ணுறதுன்னா மாம்சத்தில் செயல்படுத்துவாங்க. எப்படி? அதுதான் விக்கிரக ஆராதனை. எப்படி? ஆண்டவர் தான தர்மம் பண்ணு சொல்லிடுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களா டிசிஷன் எடுத்துக்கின்னு போய் தான தர்மம் பண்ணின்னு இருப்பாங்க.
ஆனால் ஆவியின் கனி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறவங்களுக்கு ஆண்டவர் சித்தம் கொள்ளுவார். இந்த இடத்துல இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் இதை செய்யின்னு சொல்லி இந்த தான தர்மத்தை அவங்களுக்கு போய் பண்ணு. அப்போ ஆவியானவர் என்ன செய்வார்னா கரெக்டாக கொண்டு போவார். இன்னொருத்தாங்க நின்று பையன் கொஞ்சம் கொடுங்கன்னு அங்கே கொடுக்க மாட்டாங்க. இவர் பாடுறா இவரெல்லாம் ஒரு தேவ பிள்ளையா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. நல்லா கவனிங்க. அதனால் தேவன் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுனால தேவன் வந்து என்ன பண்ண மாட்டார், இவங்கள கேள்வியே கேட்க மாட்டார். ஏன்னா தேவ சித்தம் அது கிடையாது. அவங்க யாருன்னு தேவன் அறிந்திருக்கிறார். இதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அவசரப்பட்டு யாரையும் முடிவு பண்ணி சொல்கிறக்கூடாது இவங்க இப்படி அப்படின்னு. அப்போது இயேசு ராஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் செய்த நாட்களில் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டை மட்டும்தான் அனுப்புனார். வேத வாக்கியங்களின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது மற்றவருக்கு அருளன்னு சொல்கிறாரு. அதில் நிறைய ரகசியம் இருக்குது. இதெல்லாம் பிரித்து பார்க்கணும். அப்போது இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்பது நல்லா கவனிக்கணும். இப்போ மேலே பார்க்கும்போது இது மாம்சத்தினுடைய இச்சைகள் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. இப்போது தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் என்பதை கண்ட கண், அதை கேட்ட காது, அதை உணர்ந்த இருதயம் என்ன செய்யணும், இந்த ஆவியின் கண்ணியில் எப்பொழுதுமே நிறைய ரெடியாக இருக்கும். அவங்க சந்தோஷத்தை எடுத்து போடவே முடியாது. அந்த அன்பு, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அவங்க மனசுக்குள்ள நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அது எப்பொழுதுமே இருக்கும். இந்த கனி என்பது தேவனுடைய சித்தத்தின்படியாய் தம்முடைய சகோதரர்களுடைய மனதை குளிரச் செய்கிற ஒரு அனுபவம் இது. இந்த தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்டவர்களால் மாத்திரமே இந்த ஆவியின் கனியை மற்றவர்கள் கனியாக அவர்கள் செயல்பட்டு கொடுக்க முடியும். அப்போது கிறிஸ்துவின் உடையவர்கள் இவங்க தான் என்ன, குமாரர்கள். இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்துவின் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆக இந்த சிலுவையில் அறையப்படுகிற இந்த அனுபவத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் இந்த மாம்சத்தின் இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டு ஆவியின் கனியை வெளிப்படுத்துவார்கள். இவங்க ரெடியாக இருப்பாங்க. இவங்க தான் இதை கண்டவர்கள். இவங்க சபையில் பயங்கர ஃபயராக இருப்பாங்க. ஆனால் ஒரு வினாடி கூட பெருமைக்காக செயல்படவே மாட்டாங்க. நான் செஞ்சேன் பாருன்னு காட்ட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சாந்தம், மனத்தாழ்மை, இதெல்லாம் இயேசுராஜாவுடைய குணாதிசயம். இவர்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள். அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும். இது அந்த நடக்கிறத பற்றியே பேசுகிறது பாருங்க. நல்லா புரிஞ்சுக்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பெந்தகோஸ்தே நாளிலே வந்த பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நமக்குள்ள இப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தினவைகள் எல்லாம் கண்டு அதுக்கேற்றாறு போல நம்மால் நடக்க முடியும். இந்த நடக்கிறது என்பதுதான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அடுத்தது வாசிங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இந்த தற்பெருமை, கோபம், பொறாமை இதெல்லாம் என்ன செய்யணும்னா மாம்சத்தினுடைய கிரியைகள். இது இப்போ இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டுத்துக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டாக கொண்டுக்கினே வருவார். நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே எப்படியெல்லாம் இந்த காரியங்கள் நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருப்பது உண்மையானால் நிச்சயமாக இந்த வீண் புகழ்ச்சியை நம்ம விரும்புவோம். நம்முடைய மனசு வந்து விரும்புவோம். நான் எவ்வளோ அறிவாளியாக இருக்கிறேன், நான் எவ்வளவு அறிவாக செயல்படுறேன், எனக்குள்ளே எவ்வளோ வரங்கள் செயல்படுது, என்னை புகழ்ந்து பேசுங்க அப்படின்ட்டு மனசு விரும்பும். மற்றவங்க புகழ்னா கூட மனசு விரும்பும். அது தேவனுக்கு விரோதமான பகை. அது அடுத்தது மற்றவங்களை கோபம் மூட்டக்கூடிய செயல்கள், மற்றவங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு அவங்கள கோபம் மூட்டுறது. அடுத்தது மற்றவங்களுடைய அந்த பொருள்களை மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் உலகத்தார்கள். இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மனுஷங்களால் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆக இந்த ஆவியின் கனி என்பதுதான் கிறிஸ்துவின் உடையவர்கள். அவர்கள் கனி கொடுப்பார்கள், அன்பை வெளிப்படுத்துவார்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள், சமாதானத்தை வெளிப்படுத்துவாங்க, நீடிய பொறுமை வெளிப்படுத்துவாங்க, தயவை வெளிப்படுத்துவாங்க, நற்குணத்தை வெளிப்படுத்துவாங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்துவாங்க, சாந்தத்தை வெளிப்படுத்துவாங்க, இச்சையடக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் கிடைக்கிற
ஒரு மகிமை, இவங்க தான் ஜென்ம சுபாவத்தை எல்லாம் மேற்கொண்டு தேவனுடைய இந்த அன்புக்குள்ள பரிபூர்ணப்பட்டவர்களாக நிற்க முடியும். ஆக நாம் இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக என்றென்றைக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின மகிமை. ஆக நம்முடைய ஆத்துமா மீட்கப்படுமே ஆனால் நம்முடைய சரீரமும் மீட்கப்பட்டு தேவனை முகமுகமாய் சந்திக்கும். அதனால தான் ஆவியினால் நடத்தப்படுன்றார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோமே ஆனால் இந்த மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்றாது இருப்போம் என்று நமக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். காரணம், அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்திருப்பார். நம்முடைய தீர்மானங்கள்லாம் சரியாக இருக்கும். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி, பரலோக பரமபிதாவே, உங்கள் பேரன்புக்காக ஸ்தோத்திர இயேசப்பா, எங்களை ஆவியில் நிறைத்து ஆண்டவரே, ஒவ்வொரு